ஹாய் ஹலோ, திஸ் இஸ் எம்கே ஃபார்மிங். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னோடய குட்டி தோட்டத்தில் தைப்பட்டத்தோட அப்டேட் தான் பார்க்க போகிறோம். தைப்பட்டம் ஜனவரியிலே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் நான் பிப்ரவரியில் தான் அந்த தைப்பட்டத்தை ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கு காரணம் இங்கே பெஞ்ச அந்த மழை தான். மழை பெஞ்சுமே ஒரு 2 மாதமாக அப்படியே தான் தண்ணி தேங்கியே நின்றுச்சு. என்னோடய குட்டி தோட்டத்தை நான் எப்படி அமைச்சிருக்கேன்னா 3 மேட்டு பாத்திகளாக அமைச்சிருக்கேன். ஏன்னா இங்கே இருக்க மண் எல்லாமே சரல் மண் தான். ஸோ அதனால் 3 மேட்டு பாத்திகளை மட்டும் உருவாக்கி வச்சுருக்கேன். நான் வளர்க்க நினைக்கிற செடிகளுக்கு இந்த மேட்டு பாத்தியே போதும்னு நான் நம்புகிறேன். தைப்பட்டத்துக்கு தேவையான விதைகள்னு பார்த்தா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கின விதைகள் தான் இப்போதைக்கு என் கையில் இருக்குது. இந்த விதைகள் எல்லாமே மோசமாக தான் இருக்குது. எப்படி வரப்போகுதுன்னு எனக்கு சரியாக தெரியல. இது கிளாடியலஸ் பூ அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட விதையை மொத்தமாக காஞ்சி போச்சு. இது முளைக்குமான்னு எனக்கு சரியாக தெரியல. அடுத்ததாக பர்பிள் யாம், ரீசெண்டாக நிறைய பேர் பேசிகிட்ருக்க ஒரு கிழங்கு வகை. இதோட விதைகளும் காஞ்சி போச்சு. இது முளைக்கும்னு எனக்கு நம்பிக்கையும் சுத்தமாக இல்லை. பார்க்கலாம் எப்படி வரும். அடுத்ததாக ஆட்டு கொம்பு காவலி கிழங்கு. இதோட ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்குது. ஆனால் முளைப்பு வந்துருக்கு. இது மண்ணில் வச்சா முளைச்சி வரும் நம்பி உள்ள விதைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. அடுத்ததாக மா இஞ்சி எல்லாமே காஞ்சி போச்சு. இதெல்லாம் தேர்வுன்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை. இருந்தாலும் ஒரு முயற்சியோட வைப்போன்னு சொல்லி நட்டு வைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. கிட்டத்தட்ட இது ஒரு 2 மாதமாக தண்ணி தேங்கி இருந்த இடம் ஃபுல்லாக நல்லாவே உறைஞ்சி போச்சு. இதை ஒரு நேரம் கொத்தி விட்டு மண்ணை கிளறி விட்டுருந்தேன். அப்போவும் அந்த கட்டியாக இருக்கிறதெல்லாம் அப்படியே தான் இருந்துச்சு. விதைகள் நடும்போதும் கைட்டு ஒவ்வொன்றையும் பிச்சு விட்டு உடச்சி விட்டு தான் நட்டு வச்சுருக்கேன். என் கையில் இருக்கிறது பீர்க்கங்காய், வெள்ளரி, பாவக்காய், பச்சை மிளகாய், அப்புறம் அடுத்ததாக ஊதா நிற சிறகவரை, அப்புறம் சிவப்பு மக்காச்சோளம். இது எல்லாத்தையும் ஒரு சேர உதச்சி விட்ருக்கேன். இது ஒரு சுரைக்காய் ரகம். நல்லா 1.5 லிட்டர் பாட்டில் வர்ற மாதிரியான சுரைக்காய் இது வாங்கி ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது. எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரியல. அடுத்ததாக முள்ளங்கி, கொத்தவரை, நாட்டு தக்காளி, அப்புறம் ஒரு சில கத்திரி வகைகளையும் இது பண்ணியிருக்கேன். என் குட்டி தோட்டத்தோட சிறப்புன்னு சொன்னால் அது இந்த வாழை தான். கிட்டத்தட்ட 2 மாதமாக தண்ணி தேங்கி நின்றும் அழுகி போகாமல் அப்படியே நிற்கிது. நல்லா வளர்ச்சி இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வெண்டைக்காய். இது 2ம் தான் இப்போதைக்கு என்னோடய குட்டி தோட்டத்தோட சிறப்பாக வளர்ந்து நிற்கிது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.